இப்படி இந்த சுசுகி மேக்ஸினோட ஸ்பீடோமீட்டர நம்ம வந்து இப்படி மாத்திருக்கோம். ஸோ நம்ம வந்து புதுசா ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். இத எப்படி நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. மத்தபடி இந்த ஸ்பீடோமீட்டர் நம்ம வந்து எந்த வெப்சைட்ல வாங்குனோம், எவ்வளோ பிரைஸ் வந்துச்சு எல்லா டீட்டெயிலும் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போட்டுருக்கேன். தனியா ஒரு வீடியோவுமே இருக்கு. செக் பண்ணி பாருங்க. பேக் டூ த வீடியோ. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் கழட்டுறதுக்கு நம்ம வந்து 2 ஸ்க்ரூ வந்து அன்ஸ்க்ரூ பண்ணாலே போதும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டூம வந்து வெளிய கழட்டிறணும். கழட்டின பிறகு அந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு விசிபிளா இருக்கும். கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்ச ஸ்பீடோமீட்டர் இருக்கு. நம்ம வந்து மாட்டிறலாம் ஈஸியா. நம்ம வீடியோல பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு வந்து இந்த கிளாம்ப்ல தான் வந்து உட்கார்ந்திருக்கும். இந்த கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர்ல வந்து மவுண்ட் ஆயிருக்கும். அந்த மவுண்ட் வந்து முக்கியமா இதுல வந்து உடைஞ்சிருச்சு. அதனால தான் வந்து மெயினா வாங்குறோம். இது வந்து மத்தபடி ரீஸ்டோரும் பண்ண முடியாது இந்த பழைய ஸ்பீடோமீட்டர். அதனால தூக்கி போட்டு புதுசு வாங்கியாச்சு. வயரிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். அந்த கனெக்டர் குடுத்திருப்பாங்க. கனெக்டர் நம்ம வந்து வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துறலாம். அந்த சாவிக்கான கனெக்டர் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடோமீட்டருக்கான வயரிங் வந்து நம்ம தனியா வந்து வீடியோ போடுவோம். இதுதான் நம்ம வாங்கி வச்சிருக்க புது மீட்டர். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமா இருக்கும். நம்ம வந்து மேக்ஸ் சீரிஸ்க்கு வந்து எல்லாமே சேம் தான். இதான் அந்த பழைய மவுண்ட் வந்து. அந்த பழைய மவுண்ட் வந்து உடைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து மாத்துறோம். மத்தபடி உள்ள உள்ள எல்லாமே கண்டமாயிருச்சு. நம்ம வந்து மாத்தாகணும். இதே கிளாம்ப வந்து நம்ம புது மீட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீடோமீட்டரோட ஸ்க்ரூ வந்து பேக் பேனலோட ஸ்க்ரூவும் இருக்கும். 2 அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு நம்ம கிளாம்ப் போட்டு அதிலேயே நம்ம வந்து ஸ்க்ரூ பண்றனால ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கழட்டபடியே வந்து மாத்திரலாம். மீட்டர் மாத்துறது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். ஆக்சுவலா வந்து வயரிங்லாம் ரொம்ப பெருசா இருக்காது. அந்த உள்ள உள்ள லைட் எரிய வைக்கிறதுக்கு நம்ம வந்து வயரிங் கண்டுபிடிச்சு குடுக்கணும். அதுக்கான வீடியோ வந்து தனியா வந்து நான் போடுறேன். மேக்ஸ் கண்ட்ரோலோட ரீஸ்டோரேஷன் வந்து நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம்.